5 ஆண்டுகளுக்கு முன்பு 1.3 மில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட பண மோசடிகளை புரிந்ததாக கோலாலம்பூரில் உள்ள ஓர் அனைத்துலக பள்ளியின் முன்னாள் பணியாளர் ஒருவர் கடா சுங்கைப்பட்டாணி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். சுரம்பானைச் சேர்ந்த 56 வயது வி இளங்கோ என்ற அந்த முன்னாள் பணியாளர் 2 வெவ்வேறு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிராக மொத்தம் 58 மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. தமது முன்னாள் பள்ளி நண்பரான 56 வயது டி சந்திரராஜனை அணுகி அந்த அனைத்துலக பள்ளிக்கு பல்வேறு வசதிகளை செய்து கொடுப்பதற்கு குத்தகை திட்டம் கிடைத்துள்ளதாகவும் அவற்றில் பெரிய அளவில் லாபத்தை எதிர்பார்க்க முடியும் என்று கூறி அவரை நம்ப வைத்து இளங்கோ ஏமாற்றியுள்ளார் என்று குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. தனது பாலிய நண்பர் இளங்கோவின் பேச்சை முழுமையாக நம்பிய கடாவைச் சேர்ந்த ஒரு வர்த்தகரான சந்திரராஜன் கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் ஜூலை மாதம் வரை கட்டம் கட்டமாக பல்வேறு வங்கி கணக்குகளின் வாயிலாக மொத்தம் 13 லட்சம் ரிங்கிட்டை பட்டுவாடா செய்துள்ளார். இறுதியில் நண்பரை நம்பி தாம் மோசம் போனதாக உணர்ந்த சந்திரராஜன் இதுகுறித்து போலீசில் புகார் செய்துள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு சிறை, பெரும்படி தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 420 பிரிவின் கீழ் இளங்கோ குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.